வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. வெளியே தலை காட்டவே முடியல. மதியம் 12-1 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளறையே அனல் அடிக்குது. உடம்பே உஷ்ணமாக இருக்குது. இந்த மாதிரி உஷ்ணத்தெல்லாம் தணிக்கணும்னா அடிக்கடி தர்பூசணி சாப்பிட்ணும். தர்பூசணி வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அதனுடைய ரோஸ் கலர் பகுதியை சாப்பிட்டுட்டு பச்சை கலர் பகுதியை தூக்கி தானே போடுவீங்க. இனிமேல் தூக்கி போடாதீங்க. அதை நல்லா சீவிடுங்க. சீவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க. அதாவது வதக்கிக்கிங்க. அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தெல்லாம் வத்தன பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட எந்த அளவுக்கு தர்பூசணியை சீவி எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மெல்ட் ஆகி அதாவது ஒட்டாத பக்குவம் வரப்போ கீழே இறக்கிடுங்க. இப்போ முந்திரி பருப்பை நல்லா தாளித்து அது மேலே போட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான அல்வா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்களேன்.